மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தமிழக அரசியல் களத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அதிரடி அரசியல் நகர்வுகள் நிகழவிருக்கிறது. திமுக அதிமுக கூட்டணி அமைப்பது தொடர்பாக மீண்டும் மேலெழும் அரசியல் பேச்சுகள் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் என்றெழும் பேச்சுகள் மீண்டும் எழத் தொடங்கியிருக்கிறது. அதிமுகவின் 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் உள்ள நிலையில் அதிரடிக்கு தயாராகும் அரசியல் களம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அதிமுக கூட்டணி அமைத்து புதிய அரசாங்கத்தை உருவாக்க மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக நியூஸ் 7 தமிழுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக குறைந்தபட்ச செயல் திட்டமாக அமைக்கப்படும் வியூகம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக திமுக அதிமுக கூட்டணி அமைத்து தமிழகத்தில் அரசாங்கம் அமைக்கவிருக்கிறது. திமுகவிலிருந்து 20 அமைச்சர்களும் அதிமுகவிலிருந்து 10 அமைச்சர்கள் என அதிகார பகிர்வுக்கு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்த பிரத்யேக தகவலில் விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு 4 அமைச்சரவைகளை ஒதுக்க புதிய வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசியல் களத்தில் புதிய திருப்பமாக திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் என்ற நிலை தற்போது நிலவி வருகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடைபெற்று வருவதாக நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தமிழகத்தில் அரசியல் களமானது நொடிக்கு நொடி பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலில் திமுக அதிமுக கூட்டணி அமைப்பது தொடர்பாக மீண்டும் பேச்சுகள் எழத் தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினம் காலையில் முதலமைச்சர் தாவேக ஆட்சி அமைக்க திமுகவிற்கு எந்த முரண்பாடும் கிடையாது என்று தெரிவித்திருந்த சூழலில் தற்போது திமுக அதிமுக கூட்டணி அமைப்பது தொடர்பாக மீண்டும் அரசியல் பேச்சுகள் மேலெழுந்து வருகின்றன. அது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து சில 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது மே 4ஆம் தேதி அதனான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழக வெற்றி கழகம் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. பின்பு திமுக கூட்டணி, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 இடங்களில் வெற்றி பெற்றது. என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 53 இடங்களில் வெற்றி பெற்றது. இதன் தொடர்ச்சியாக ஆட்சி, அதாவது தாவேக ஆட்சி அமைப்பதற்கு எங்களை அழைக்குமாறு ஆளுநரை சந்தித்து ஒரு முறைக்கு 2 முறை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முறையிட்ட போது முழு பெரும்பான்மையுடன் வாருங்கள், ஆட்சி அமைக்க அனுமதி தருகிறோம், அழைக்கிறோம் என்று திட்டவட்டமாக ஆளுநர் கூறிவிட்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் விடுதியில் அஇஅதிமுக, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்ட, அதாவது 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து காலை முதல் நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் ஒரு முக்கிய தகவல் நமது நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் பின்பு அண்ணா மறைவுக்கு பிறகு 2ஆக பிரிந்தது. அதாவது அதிமுக என்றும் திமுக என்றும் 2ஆக பிரிந்தது. அது கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலாக தமிழகத்தில் திமுக அதிமுக என்று மாற்றி மாற்றி ஆட்சி புரிந்த நிலையில் தற்போது தமிழக அரசியல் வரலாற்றில் மீண்டும் திராவிட கட்சிகள் ஒன்று கூடுகிறது என்ற முக்கிய செய்தி நமது நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி 73 இடங்களில் காங்கிரஸ் வென்ற 5 தொகுதிகளை தவிர மீதமுள்ள 69 தொகுதிகளும்
தொகுதிகளை உள்ளடக்கி அதிமுக, பாமக, விசிக, இடதுசாரிகள் என இரு கட்சிகளும் இணைந்து கம்யூனிஸ்டுகள் துணையோடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணையோடு, பாட்டாளி மக்கள் கட்சியின் துணையோடு ஆட்சி அமைக்குவதற்காக உறுதி செய்யப்பட்டதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக நமது நியூஸ் ஆன் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒரு சில பேரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்துகின்றனர். அதிமுக, திமுக இணைந்து தமிழக சட்டசபையில் முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக அமருவது உறுதி என அனைத்து நிர்வாகிகளும் உறுதி செய்கின்றனர். அதாவது அதிமுகவிற்கு முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி 5 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார். திமுகவிற்கு துணை முதல்வர் பதவி, அதாவது கடந்த 5 ஆண்டுகள் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் துணை முதல்வராக பதவி ஏற்கிறார். மொத்தமுள்ள 34 அமைச்சரவையில் 20 அமைச்சர்கள் திமுகவிற்கும் 10 அமைச்சர்கள் அதிமுகவிற்கும் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மீதமுள்ள 4 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக ஓங்கி ஒலித்த கூட்டணி ஆட்சியானது தமிழகத்தில் இப்போது அமல்படுத்த உள்ளது. அதாவது இடதுசாரிகள் அதாவது சிபிஐ, சிபிஎம் தலா ஒரு அமைச்சரவை பொறுப்பும். வினோத், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. திமுக, அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல், இது பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். தற்போது தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலில் தாவேக ஒரு பக்கம், விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கோரி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் சூழலுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது தாவேகாவுக்கான வாய்ப்பை கவர்னர் க்ளோஸ் பண்ணிவிட்டார் என்றே கருதுகிறது. கவர்னர் மாளிகையின் அறிவிக்கைப்படி, அதாவது ஒரு கவர்னரோட கடமை எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபார்மிங் ஏ கவர்மெண்ட். அந்த வகையில அவங்க அந்த பாசிபிலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது விஜய் 2 முறை சந்தித்திருக்கிறார். விஜயால் கவர்னர் கேட்ட 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை கொடுக்க முடியும். அவர் அதிகபட்சம் காங்கிரஸையும் சேர்த்து 112 பேர் ஆதரவை தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கு போதுமையான ரிக்வெஸ்ட் நம்பர் இல்லை, மெஜாரிட்டி இல்லை என்று விஜய் ஆப்ஷனை கவர்னர் க்ளோஸ் பண்ணிவிட்டார் என்றுதான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கவர்னர் 2வது இடம் வந்த மு.க. ஸ்டாலினுக்கு ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள், தேவையான எண்ணிக்கை இருக்கிறதா என்பதை கவர்னர் பார்க்க வேண்டும். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் உட்கார்வேன் என்று அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். அவர் தனக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது என்று ஸ்டாலின் கிளைம் பண்ணினால் அவருக்கும் உள்ள வாய்ப்பை பற்றி கவர்னர் பரிசீலிக்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுல எதுவும் கிளைம் வைக்காததுனால தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியான எடப்பாடி பழனிசாமிக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் கவர்னர் ஆட்சி அமைப்பதற்குரிய அந்த சாத்திய கூறு இருக்கிறது என்று அவருக்கான வாய்ப்புகளை கவர்னர் கன்வின்ஸ் ஆனால் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியால் என்று கவர்னர் கன்வின்ஸ் ஆனார். பெர்ராகேட்டிவ் ஆஃப் த கவர்னர். இப்படித்தான் சென்னமேனி வித்யாசாகர் ராவ் சசிகலா அம்மையாரால் அவருக்கு 133 எம்எல்ஏக்கள், ஓபிஎஸ் போன பிறகு 121 எம்எல்ஏக்கள் இருந்தும் சசிகலா அம்மையாரால் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது என்று அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கவில்லை என்பதையும் நாம் பார்த்தோம். அந்த வகையில் கவர்னரை பொறுத்தவரையில் ஸ்டேபிள் கவர்மெண்ட் எடப்பாடி பழனிசாமியால் கொடுக்க முடியும் என்று அவர் கன்வின்ஸ் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அவர் அமர்த்தலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி 118 எம்எல்ஏக்கள் லெட்டரை கொடுக்க வேண்டும். இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினர் மாயாவதி 3வது கட்சிக்கு முதலிட கட்சி ஆதரவு கொடுத்தது போல் விஜய் அந்த ஆதரவை கொடுப்பார் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு 118 எம்எல்ஏக்கள் தானே கிடைக்கும். விஜயை பொறுத்தவரையில் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் நின்று ஆதரவு கொடுப்பாரா என்பது கேள்விக்குறி. அவர் முதலிடத்தில் இருக்கிறார். அடுத்தால் எப்பொழுது 1 வருஷமோ 2 வருஷத்துல தேர்தல் வந்தால் அதில் பார்த்துக் கொள்ளலாம் என்றுதான் விஜய் நினைக்க வாய்ப்பு உண்டு. விஜய் அந்த சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு 118 வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக
கூட்டணி கட்சிகள் அவரை ஆதரிக்க வேண்டும். அது அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு 118 எம்எல்ஏக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் உண்டு. அதற்கான வேலை திட்டங்கள் தான் திராவிட ஆட்சி நடக்க வேண்டும், திராவிட மாடல் ஆட்சி நடக்க வேண்டும், திராவிட கட்சிகள் பலம் பொருந்தி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2 திராவிட கட்சிகளும் இரட்டை குழல் துப்பாக்கியாக பல விஷயங்களில் தாங்கள் செயல்படுவோம் என்று கூறக்கூடியவர்கள் திராவிட கழகம் போன்றவர்கள் முயற்சியில் அதற்கான சில வேலை திட்டங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. இதிலும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த சிக்கல்களை எப்படி விடுவிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படியோ 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை எடப்பாடி பழனிசாமி கவர்னரிடம் வழங்கினார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சி அமைப்பதற்குரிய வாய்ப்புகள் வரும் என்றே தெரிகிறது. இதுபோல் 3வது இட கட்சி ஜேடிஎஸ் தேவகவுடா, குமாரசாமி கவுடா அவங்க கர்நாடகாவிலும் 3வது இட கட்சியான பிஎஸ்டி பகுஜன் சமாஜ் கட்சி யூபியிலும் 3வது இட கட்சியான நிதிஷ்குமார் கட்சி முன்பு பீகாரிலும் ஆட்சி அமைத்த வரலாறுகள் உண்டு. சோ கவர்னர் கன்வின்ஸ் ஆக வேண்டும். ஸ்டேபிள் கவர்மெண்ட் எடப்பாடி பழனிசாமியால் கொடுக்க முடியும், அதற்கு தேவையான எண்ணிக்கை அவரிடம் இருக்கிறது என்பதை கவர்னர் கன்வின்ஸ் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுப்பதற்கும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவை அளிப்பதற்குமான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன என்று தெரிகிறது. அரசியல் ரீதியாக பார்த்தால், இதற்கான அதிகார ரீதியாக பார்த்தால் இதற்குரிய வாய்ப்புகள் 50-50 இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் என்று கூறிய போல் எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் என்று சொன்னேன். விஜய்க்குள்ள வாய்ப்பு கவர்னர் உங்களால் முடியவில்லை என்று அவருக்கு தகவலை தெரிவித்த சூழ்நிலையில் அடுத்த வாய்ப்பு எப்படி இருப்பது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு சுவாரஸ்யமான அரசியல் நகர்கள் போய்கொண்டிருக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி சார், இன்றைய தினம் காலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோவில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதில் நாங்கள் எந்த இடையூறும் செய்ய விரும்பவில்லை என்றும், மேலும் உடனடியாக மீண்டும் ஒரு தேர்தல் நடப்பதை விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அந்த சூழலில் திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அவர் சொன்ன போது மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்க விரும்பவில்லை என்று சொல்லும் போது விஜய்க்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை கவர்னர் கொடுத்து விஜய் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்ள என்று விஜய் கிளைமை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கிளைமை உங்களால் முடியவில்லை, உங்களுக்கு ரிக்வெஸ்ட் நம்பர் இல்லை என்று அவர் கவர்னர் அதை ஓரங்கட்டி விட்டார். அடுத்து ஆட்சி உடனே தேர்தல் வர விரும்பவில்லை என்றால் அதிமுகவிற்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்க நேரிடும். அதன் திராவிட கட்சிகள் ஒரு தாய் மக்கள் ஒரே பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் வழியில் வந்தவர் என்ற அடிப்படையில் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள். அதிலும் பல சிக்கல்கள். பாஜக இருக்கக்கூடாது என்ற கண்டிஷனை போட வாய்ப்பு உண்டு. சிபிஎம், சிபிஐ, திமுக, விசிக போன்றவர்கள் ஒத்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய பாஜக கூடாது என்ற கண்டிஷனை அவர்கள் அடிப்பார்கள். அது எப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, யார் யாருக்கு எவ்வளவு அமைச்சரவை, என்ன இது என்றதெல்லாம் வரும் நாட்களெல்லாம் தெரியும். ஆனால் அதற்கு ஒரு திராவிட இயக்கம் என்ற அடிப்படையிலும் விஜய் மெஜாரிட்டி இல்லாத விஜய் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலும் காங்கிரசின் சதியை, முதுகில் குத்திய தன்மையை முறியடித்து காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் திமுக சில நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறது. 3 நாட்களாக அந்த நகர்வுகள் போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நியூஸ் 7 தொலைக்காட்சியில் அதிமுகவில் இருந்து திமுகவின் அமைச்சரான ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவரும், வட தமிழகத்தில் ஒரு பவர்ஃபுல்லான அதிமுக அமைச்சர் ஒருவரும், முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது அவர்களை தொடர்ந்து ஸ்டாலின், எடப்பாடி அவர்கள் வரை சென்று விட்டது. குறிப்பாக எடப்பாடியுடன் பேசிக் கொண்டு வந்திருந்த புதுச்சேரி அதிமுக பிரமுகர் அன்பழகன் அவர்கள் ஸ்டாலினின் தோல்வியை கண்டு, பெருந்தலைவர் காமராஜ் தோல்வியை கண்டு அண்ணா வருத்தப்பட்டது போல் ஸ்டாலின் தோல்வியை கண்டு எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட்டார் என்ற தகவல்கள் எல்லாம் வரக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி கிங் தான் என்று செம்மலை, KP முனுசாமி போன்றவர்களும் வரக்கூடிய பட்சத்தில் இதற்கான ஒரு கூறுகளும் இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். தவிர முற்று முழுதாக இதை நிராகரித்து விட முடியாது. ஒரு அரசு அமைய வேண்டும் என்றால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஸ்டாலின் ஆதரிச்சோ அல்லது விஜய் ஆதரிச்சோ அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதே என் பார்வை. சார், இப்போ திமுக அதிமுகவிற்கு மாற்றா தாவேகாவை மக்கள் 108 இடத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது மக்கள் மத்தியில திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சா என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்தும்? இப்படித்தான் தேவேந்திர பட்னாவிஸுக்கு வாய்ப்பு மகாராஷ்டிராவில் மறுக்கப்பட்டது. வாஜ்பாய்க்கு வாய்ப்பு இப்படித்தான் வீழ்ந்து போனது. மேலும் எதியூரப்பாவுக்கான வாய்ப்பு இப்படித்தான் கர்நாடகாவில் போனது. எதியூரப்பாவுக்கு ஒரு நீதி, பட்னாவிஸுக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதி என்றெல்லாம் நாம் பார்க்க முடியாது. விஜய்க்கு எம்ஜிஆரை விட அதிக செல்வாக்கோடு 35 விழுக்காடு வாக்குகளை பெற்ற எம்ஜிஆரை விட ஒரு மக்கள் தலைவராக விஜய் மிளிர்ந்தார். ஆனால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 4 முனை போட்டி என்பதால் அவர் 30.3 விழுக்காடு வாக்கிலே தனி மெஜாரிட்டியை பெற்றார். விஜய் மும்முனை போட்டி
முழுமையாக இருந்த ஒரு சூழ்நிலையில் அவர் 35 விழுக்காடு வரை தனி மெஜாரிட்டி வரவில்லை. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ் சிஸ்டத்தில் அவரால் தனி மெஜாரிட்டி வர முடியவில்லை. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. அரசியல் அரங்கத்தில் எண்கள் தான் பேசும். அந்த எண்கள் பேசும்போது விஜயால் 118 கொண்டு வர முடியாதது. அது மக்கள் விஜய்க்கு போதுமான மெஜாரிட்டியை கொடுக்காத ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்து விட்டது என்பதுதான் உண்மை. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.